இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணி சர்டிஃபிகேட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சர்ட்டில் ஒரு பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதை ஃபுல் பேஜ் கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 4.2.5 சென்டிமீட்டர், கீழே 5.25 சென்டிமீட்டரில் வச்சுக்கிறேன். இதுக்கு ஒயிட் கலர் வச்சுட்டு அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட்டில் ஒரு பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில்லில் கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு எடிட் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். மேலே இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இது ஒரு காப்பின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கும் கலர் கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு எடிட் பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னும் சின்னதாக எடிட் பண்ணிக்கிறேன். அகைன் இன்சர்ட்டில் ஒரு சின்ன பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜில் வச்சுட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இதுக்கும் எடிட் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் டிசைன் ஆட் பண்ணலாம். இந்த டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கும் கலர் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி கலர் கொடுத்துட்டு இன்னும் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட்டில் இந்த டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி டார்க் கிரேடியன்ட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்சர்ட்டில் பாக்ஸ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இது அவுட்லைனுக்கு. இதில் ஃபில்லில் நோ கலர் கொடுத்துட்றேன். பார்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஓல்ட் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 36 கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்மேட்டில் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன்.
ஃபில்லுலையும் நோ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இன்செர்ட்டில் லைன் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு மேட்ச் ஆகிற கலர் கொடுத்துக்கிறேன். மேலே இருக்க டெக்ஸ்ட்டை கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இதில் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுக்கிறேன். பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ அலைன் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க சர்டிஃபிகேட்டை இன்னொரு காப்பி எடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நேம் வரணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஒரு காப்பி எடுத்துட்டு இதில் டேட் போட்டுக்கிறேன். இதுக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுக்கிறேன். இப்போ மேலே இருக்க லைனை இன்னொரு காப்பி எடுத்து கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வேர்டில் ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வரும். அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அது தேவையான சைஸில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு லைன் டூல் எடுத்து இந்த மாதிரி ரைட் சைடில் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கும் கலர் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற கலர் கொடுத்துக்கோங்க. சேம் கலர். இதை ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் வச்சுக்கிறேன். மேலே இருந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணிவிட்டு ரைட் சைடில் சிக்னேச்சர், லெஃப்ட் சைடில் டேட். மேலே டேட் டைப் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மீனு டைப் பண்ணிவிட்டு அதை ஃபாண்ட்டை மாற்றி சிக்னேச்சர் மாதிரி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பேட்ச் ஒன்று ரெடி பண்ணுறோம். இந்த செலெக்ஷன் டூல் இப்போ எடுத்துக்கிறேன். இதில் ரைட் கிளிக் கொடுத்து எடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு எட்ஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி
எல்லா எட்ஜஸ்க்கும் நான் ஸ்மூத் கொடுக்குறேன். இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டார்க் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்சர்ட்டில் சர்க்கிள் டூல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அதை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் இன்சர்ட்டில் இன்னொரு சர்க்கிள் டூல் எடுத்துகிட்டு இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அது இதை விட சின்னதாக சென்டரில் வச்சுக்கிறேன். இதுக்கு நோ ஃபில் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் கலர் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கலரும் கிரேடியன்ட் கலராக கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நடுவில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் கிரேடியன்ட் கலர் கொடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற கிரேடியன்ட் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இதையும் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாக மாற்றிக்கிறேன். இது ஓகே. இப்போ அது ஒரு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இன்சர்ட்டில் இந்த மாதிரி ஸ்டார் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கும் சேம் கிரேடியன்ட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை காப்பி எடுத்து ரைட் சைடில் 2 லெஃப்ட் சைடில் 2 வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாரை விட செகண்ட் ஸ்டார் கொஞ்சம் சின்னது. தேர்டு அதை விட இன்னும் சின்னது. அவ்வளோதான், சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியாச்சு. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.